ஹாய் தமிழக மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு செம்மையான போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் எக்ஸாமே இல்லாமல் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கவர்மெண்ட்டில் கேட்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல, திருப்பியில் போய் அடிச்சு விட்ட மாதிரி. ரைட் சரி ரைட் ஓகே மக்களே. இப்போ பாருங்க, இது ஒன்றும் இல்லை, கிராமின் டக் சேவாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், சரிங்களா? அதுவும் போக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருக்கு. அதாவது போஸ்ட் மாஸ்டர் ஒன்றும் கிடையாது, கிராமின் டக் சேவாக்ஸ், சரிங்களா? அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வந்து டக் சேவாக்ஸ், அவ்வளோதான். சரி, இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் போய் இந்தியன் போஸ்ட் .gds ஆன்லைனில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அவ்வளோதான். இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குரிய அந்த லாஸ்ட் டேட் அதை மட்டும் பார்த்துக்குங்க, சரிங்களா? 5/8, அதாவது ஆகஸ்ட் 5க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும், ஜூலை 15லேருந்து. மக்களே, இந்த ஜாப் எப்படி தெரியுமா? செம்ம ஜாப்பு, 4 மணி நேரம் வேலை பார்த்தாலே போதும். அப்படி நான் சொல்ல, அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சரிங்களா? தே கேன் பி பியாண்ட், அவன் 60 வயசுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது, ஆனால் ஒர்க்கிங் அவரை பாருங்க. தே ரெக்யர்ட் டு ஒர்க் ஃபார் மினிமம் பீரியட் ஆஃப் 4 hours அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 5 hours per day. ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வேலை பார்த்தாலே போதும் அப்படின்னு கவர்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்க. மக்களே, அடுத்து பாருங்க, ஏஜ் லிமிட் பாருங்க. ஏஜ் லிமிட் வந்து இந்த எக்ஸாமுக்கு 18 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கிறவர்கள் எழுதிக்கலாம். அதாவது எந்த டேட்டில் கணக்கு பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா 5 ஆகஸ்ட் அந்த டேட்டை டிட்டர்மைன் பண்ணி கணக்கு பண்ணுவாங்க. சரி, இப்போ எஸ்சி பிரிவினர் இருந்தால் 5 years இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது 45 வயது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதி கொள்ளலாம், அதாவது அப்ளை பண்ணி கொள்ளலாம், எழுத தேவையில்ல. ஓபிசி பிரிவினர் இருந்தால் 43 வயது, சரிங்களா? ஸோ இந்த இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி இவங்கெல்லாம் ஏஜ் லிமிட் மாறும், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணி தான் பண்ண போகிறீங்க, மார்க் வச்சு அப்படியே போஸ்டிங்க. ஸோ இந்த எக்ஸாம் என்ன தகுதி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 10th முடிச்ச எல்லாருமே இந்த எக்ஸாம் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் பற்றின உங்களோட மேலான டவுட்ஸு, ஃபீட்பேக், சஜஷன்ஸ் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பண்ணுங்க, சரிங்களா? நேஷனல் இன்ஸ்டியூட் சார்பாக நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.